பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார். அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கானா ஊர் கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் மட்டும் குறைவுபட்டது. இயேசு கிறிஸ்து அங்கே இருந்ததினால் அந்த குறைவு நிறைவாக்கப்பட்டது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து குறைவுகளை நிறைவாக்கத்தான் விரும்புகிறார். நாம் குறைவுபட்டு இருக்கணும்னு தேவனுடைய விருப்பம் இல்லை. நாம் எப்பொழுதும் நிறைவாக காணப்பட வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு காணப்படுகிறதா? அல்லது உங்கள் வேலையில் ஒரு குறைவு இருக்குதா? அல்லது உங்கள் தொழிலில் ஒரு குறைவு இருக்கிறதா? அல்லது உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் குறைவுகள் காணப்படுகிறதா? நீங்கள் எந்த காரியத்தில் குறைவுபட்டு இருக்கிறீர்களோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவாக்குவார். இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாண வீட்டில் இருந்ததினால அந்த குறைகள் நிறைவாக்கப்பட்டது. அதே போல் நம்முடைய வீட்டிலையும் தேவன் இருந்தானா நம்முடைய வீட்டில் உள்ள குறைகளெல்லாம் படிப்படியாக நிறைவாக்கி நம்ம குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.